கடன் கிடைக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. ஆக 1,24,000 கோடி கடன் கொடுக்குறாங்கன்னாக்கா தமிழ்நாடு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, திருப்பி கட்டுவாங்கங்கிற நம்பிக்கையினால தான் இந்த கடனை கொடுக்குறாங்க. பட்ஜெட்டை எஸ்டிபிஎன் மாநில தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ என்னதான் ஆட்சி மாற்றம் வந்தாலும் இங்கே திமுகவுடைய ஒரு காட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்மளும் இப்போ பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னே தெரியல. திமுக பண்ணதை கூட இவங்க பண்ணல அப்படின்னு ஒன்றுமே இல்லையே. 2,500 ரூபாய் பெருசாக எதிர்பார்த்தாங்க, நீங்கள் அதுதான் பெருசாக அடிப்பது. புது பானையில் பழைய கஞ்சி அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணியிருக்கேன். பழைய கஞ்சின்னு சொல்கிறத கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், காலி கோடம் தான் சொல்லுவேன். மதுவை நிறுத்தவே முடியாதுங்க. மது, ஊழல், அரசியல், இது 3 பிரிக்க முடியாத ஒரு விஷயம். மதுங்கிறது எல்லாம் உலகம் முழுவதும் பரவலாக இருக்கிற ஒரு விஷயம். அதை தமிழ்நாடு, இந்தியா முழுக்க எந்த இடத்துலையுமே மது விலக்கு பற்றி பேச மாட்டான், தமிழ்நாட்டை தவிர. மக்கள் இலவசத்துக்கு பயன்பட பழகிட்டாங்க. அதுக்கு திமுக மேலே நம்ம பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டா திமுக அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அந்த இலவசம் கொடுத்துட்டாங்க, இவங்க நிறுத்திட்டாங்க. இந்த 1000 ரூபா கூட சரியான முறையில் மக்களுக்கு, பெண்களுக்கு போய் சேர்றதில்லை. இலவசங்கிறதுக்கு அலையிறோம். திராவிட இயக்கங்களை இலவசத்தில் பழக்கி விட்டாங்க. 100 நாட்களில் தாவேக்காவுடைய ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்க? என்னத்த இருக்குது, இது எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே. அவர் பாட்டுக்கு வந்தார், அவரை காண இவரை காணன்னு என்னவோ சைகையெல்லாம் காட்டிக்கிட்டு கொத்து பரோட்டா, பீச்சு பரோட்டா, இந்த மாதிரி இதை தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒழிய கொள்கை முழக்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? என்ன உங்களுக்கு தெரியாது, அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் மருத்துவர் காந்தராஜ் ஐயா நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே ஒரு விமர்சனங்களுக்கு உள்ளானதாக தான் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்குது. முதல்ல இந்த திருப்பதி கோவிலில் அந்த இதை எடுத்துகிட்டு போனது, அது ஒரு விமர்சனமாச்சு. நேற்றைக்கு நிதி அமைச்சர் அந்த ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஜெவமாலையோடு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. அது இப்போ பாஜக இந்துத்துவ அமைப்புகள் அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும். அதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். என்னுடைய நம்பிக்கை நீங்கள் இது பண்ண முடியாது. நான் எந்த சாமியை கும்பிட்றாங்கிறத பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? இந்த நாடே கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பிராமண மதம், அது நாத்திகர்களால் ஆக்கப்பட்டது தான். கடைசியாக வந்தது தான் இங்கே பிராமண மதம். இங்கே இருந்தது சமண மதம். பிராமண மதம் இங்கே இப்போ யாகம் வளர்த்து மாடுகள்லாம் வெட்டுறாங்கன்னு போது தானே பௌத்த மதமே உருவாக்கி இந்த பிராமண மதத்தை யாகத்தையெல்லாம் நிறுத்தி விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க கை விட்டாங்க. அதுக்கப்புறம் வேதங்களை பாராயணம் பண்ணுறோம் எவனுமே இல்லாமல் போயிட்டாங்க. உடனே கடவுளை மாற்றிக்கிட்டாங்கல்ல. பிள்ளையார் ஐராவதங்கிற பௌத்த மத சின்னத்தை பிள்ளையாருங்கிற பேரில் முதல் கடவுள்னு சொல்லி கும்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க. வர்த்தமான மகாவீரருடைய நினைவு நாளான தீபாவளியை தன்னுடைய நரகாசுரனை கொண்ட நாள் ஏதோ ஒரு கணக்கு சொல்லி தீபாவளியை கொண்டாடுற அளவுக்கு பிராமண மதம் மாறி போச்சு. இல்லை, கடவுளையும் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க தான் மாறினாங்களே ஒழிய அந்த மதங்கள் அப்படியே தான் இருக்குது. அது அவருடைய நம்பிக்கை. கிபி 72 வந்துட்டார் இவர் சென்ட் தாமஸ். இங்கே இது பண்ண ஆரம்பிச்சிட்டார், கிறிஸ்தவ மதத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்து மதம் 13ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டில் தான் வருது. 1ஆம் நூற்றாண்டுலேயே கிறிஸ்தவ மதம் இங்கே வந்துருச்சு. மகேந்திர பல்லவனுடைய இதுலலாம் இருக்குது, கல்வெட்டுகளில் இருக்குது, கிறிஸ்தவ மதம் ஒன்று இருக்குது. அப்போ இந்து மதம், பிராமண மதம் இங்கே கிடையாது. 7ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உருவான பிறகு தானே பிராமண மதமே இங்கே உள்ளே வருது. அதுவும் இங்கே கிடையாது. ஆண்டாள்களும் 63 நாயன்மார்களும் தான் அதை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அப்படி அவன் மகேந்திர பல்லவன் சமணனாக இருந்தவன் சைவனாக மாறினதுக்காக தான் புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வந்தான். அவங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான், நான் பௌத்த மதத்தை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி தான் அவன் தப்பிக்கிறான். மகேந்திர பல்லவன் ஜெயிக்கலையே, போரில் ஜெயிக்கலையே, புலிகேசிக்கிட்ட தோற்று தானே போகிறான். அதுக்கப்புறம் தான் நரசிம்ம பல்லவன் போய் அவனை கொண்டுட்டு இருக்கு. இப்போ தாவேக்கா ஆட்சி ஒரு 100 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இப்போ தான் முதல் அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க, முதல் நிதி அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. இதில் 1,22,000 கோடி இப்போ கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு தமிழ்நாடு ஏற்கனவே கடன் நிலையில் இருக்குமோ, இந்த கடன் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பார்? கடன் கிடைக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. நான் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கேட்குறேன், கொடுத்துருவீங்க எனக்கு, திருப்பி எப்படிப்பா கொடுப்பேன்? உனக்கு ஒரு வேலையும் இல்லை, வட்டியும் இல்லை, நீ உனக்கு காசை கொடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்க மாட்டீங்க, என்னுடைய பின்புலத்தை பார்க்க மாட்டீங்க, திருப்பி கட்ட முடியும் தெரிஞ்சாலுடைய நீங்கள் கடன் கொடுப்பீங்களா? ஆக 1,24,000 கோடி கடன் கொடுக்குறாங்கன்னாக்கா தமிழ்நாடு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, திருப்பி கட்டுவாங்கங்கிற நம்பிக்கையினால தான் இந்த கடனை கொடுக்குறாங்க. கடன் வாங்குது, கடன் கொடுக்குறாங்கன்னாவே வளர்ச்சியான நாடுங்கிறதுக்கு அடையாளம் அது.
உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கல அது திமுக தான் காரணம். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் இருக்குது. இது வரலாம் அவங்க தான் இருந்தாங்க. இவங்க வந்து 100 நாளில் எத்தனை பண்ணிவிட்டாங்கன்னா யாருக்கு தெரியும்? இன்றைக்கி வந்து விஜய் என்ன பண்ண போகிறான்னு அவருக்கே தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி பேச முடியும்? இந்த 100 நாட்களில் தாவேக்காவுடைய ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்க? என்னத்தான் இருக்குது? இது வரலும் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே. அவர் பாட்டுக்கு வந்தார், அவரை காண இவரை காணன்னு என்னவோ சைகையெல்லாம் காட்டிக்கிட்டு கொத்து பரோட்டா வீச்சு பரோட்டா இந்த மாதிரி இதை தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒழிய கொள்கை முழக்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? மக்களுக்கு இதை தருவேன்னு சொல்லியிருக்காரா? இந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரா? ஒரு பட்ஜெட்டு இன்றைக்கி நேற்று படிக்கிறாங்க. இதுவரையிலும் யாராவது ஒரு யூடியூப்காரர்களோ மீடியாக்களோ வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குன்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. அதுவும் அமித்ஷா போட்டு கொடுத்த பட்ஜெட்டை அதை படிச்சுட்டு போயிருக்கிறாரு, அவ்வளோதான். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டுடைய வருவாயை பெருக்கிறத டாஸ்மாக் வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 56,000 கோடி வந்து இலக்கு வச்சிருக்காங்க. திமுகவும் அதான் பண்ணிச்சு. திமுகவுக்கு மாற்று வந்தால் தாவேக்காவும் டாஸ்மாக் வருமானத்தை நம்பி கையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஏமாத்து பேர்வழிகளால் பேச உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இவன் குடிச்சுவிட்டு வந்து குடிக்காதுன்னு பேசுகிறவன். பெண்கள் குடிச்சுவிட்டு கெட்டு போகிறாங்கன்னாங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்தபோது ஐநாவரத்தில் இப்போ 25 பேர் செத்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அதை இது தேடிட்டு போனாக்க அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்றதே ஒரு பொம்பளை, அந்த மாதிரி சேர்த்து போச்சு. அப்போ தான் அண்ணாவுக்கு தெரிஞ்சுது, நம்ம ஊரில் பொண்ணுங்களும் சேர்த்து குடிக்கிறாங்க. மதுவை வந்து நிறுத்தவே முடியாதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மது, ஊழல், அரசியல் இது 3 பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அமெரிக்காவில் எல்லாம் ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ரஷ்யாவில் அறிமுகப்படுத்தி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மதுங்கிறது எல்லாம் உலகம் முழுவதும் பரவலாக இருக்கிற ஒரு விஷயம். அதை தமிழ்நாடு, இந்தியா முழுக்க எந்த இடத்துலையுமே மது விலக்கை பற்றி பேச மாட்டான், தமிழ்நாட்டை தவிர. பாண்டிச்சேரியில் குடிச்சுட்டு வந்து விழுப்புரத்தில் வந்து மதுவை ஒழிப்போம்னு பேசிக்கிட்டு, திருப்பதியில் பாலாஜி தரிசனம்னு போய் பேசிவிட்டு கீழே நல்லா தண்ணி அடிச்சுவிட்டு திருத்தணியில் வந்து மதுவை ஒழிப்போம்னு பேசிக்கிட்டு, பாலக்காட்டில் நல்லா தண்ணி அடிச்சுவிட்டு கோயம்புத்தூரில் வந்து மதுவை ஒழிப்போம்னு பேசிக்கிட்டு, சுற்றி எல்லா இடத்துலையும் விற்றுக்கிட்டு இருக்குதுங்க. அதை நீங்கள் மாத்திரம் தடுத்து நிறுத்துறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போய் பேசுகிறீங்க. வருமானத்துக்கு வருமானமும் போகுது, குடிக்கிறது நிறுத்த போகிறதில்ல. இப்போ குடியை திறந்து விட்டதுனால தானே உங்களுக்கு வருமானம் வருது. குஜராத் பெரிய அவஸ்தைப்படுறாங்க. உங்களுக்கு உண்மையை சொல்லணுன்னாக்கா, இந்தியாவிலே மிக சுலபமாக மது கிடைக்கக்கூடிய ஒரே மாநிலம், விலை ரொம்ப குறைச்சலாகவும் கட்டுப்படி ஆகிற விலையிலும் கிடைக்கக்கூடிய ஒரே மாநிலம் குஜராத். அந்த நவஜீவன் எக்ஸ்பிரஸில் ஏறிட்டு போனீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 3-4 மணிக்கு குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழையும். குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழைஞ்சிருச்சு ட்ரெயின் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷன்லேயே பீரு விஸ்கியில் ஊற்றிட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே டீ விற்கிற மாதிரி வந்து விற்பாங்க. அப்படின்னா குஜராத்துன்னு அர்த்தம். குஜராத்தில் நான் 3 வருஷம் பிறப்புக்கு தண்ணி பெருகி ஓடிச்சு. சீப்பு. குஜராத்தை சொர்க்க பூமின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு, இவ்வளோ சீப்பாக வேறு எந்த மாநிலத்திலும் மது கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஆன்லைனில் மது விற்பனையை கொண்டு வர போகிறோம். கொண்டு வர வேண்டியதானே, எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, இவங்க ஆன்லைனில் எதை நியாயமாக ஆதார் கார்டெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு பயன்படுத்துங்க, அங்கே பயன்படுத்த மாட்டேங்கிறார். ஆதார் கார்டே இவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறார். அங்கே தானே நீங்கள் வந்து நீங்கள் யாருங்கிறத உறுதியாக சொல்லணும். உங்களுடைய ஆதாரத்தை காட்ட வேண்டியது, ஆதார் கார்டு காட்ட வேண்டிய இடம் வந்து எலெக்ஷன். அங்கே அதுக்கு பயன்படுத்துறதில்ல. அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்கு, உப்பு வாங்குறதுக்கு, பேஸ்ட் வாங்குறதுக்கு, ப்ரஷ் வாங்குறதுக்கு, ஷேவிங் க்ரீம் வாங்குறதுக்கெல்லாம் ஆதார் கார்டு தேவை. எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு தேவையில்லை. என்ன அர்த்தம்? அப்போ தான் இவிஎம்மில் ஃப்ராடு பண்ண முடியும். இப்போது அந்த மதுபானத்துக்கான வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கல்விக்கான நிதியை குறைச்சதாகவும் அந்த விமர்சனங்கள் வந்துருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. கல்விக்கான நிதியை நீங்கள் அதிகப்படுத்துறது குறைக்கிறதுங்கிறது வந்து, கல்வியில் நீங்கள் முதல்ல சீர்திருத்தத்தை கொண்டாங்க. இன்றைக்கி இருக்கிற படிப்பு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பாக இருக்காங்கிறத முதல்ல பாருங்கள். ஒரு பிஏ எம்ஏ படிப்பெல்லாம் எதுக்காக? அந்த டிகிரி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எங்கள் கல்லூரியில் வந்து பொறியியல் கல்லூரிக்கு பசங்க வரல. நான் நடத்திக்கிட்டு இருந்த பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் ரொம்ப இருக்குது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் காக்கா இல்லை, சிவில் டிபார்ட்மெண்ட் காக்கா இல்லை. ஒரு காலத்தில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் தான் இருந்தது. இன்றைக்கி 3மே இல்லை. மெக்கானிக்கலில் ஒருத்தனும் வரல. ஏன்னா பெட்ரோல்லேருந்து எலக்ட்ரானிக் மாறிடுச்சு, சோலாருக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்க இயந்திரங்களுடைய சிஸ்டமே மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மெக்கானிக்கல் படித்து பிரயோஜனம் இல்லைன்னு யாரும் வரமாட்டாங்க. பொறியியல் கல்லூரிகள் பல கல்லூரிகள் மூடிட்டாங்க. எவ்வளோ வேகமாக திறந்தாங்களோ அவ்வளோ வேகமாக மூடிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து பொறியியல் கல்லூரியை வந்து ஆர்ட்ஸ் காலேஜாக மாற்றி பிகாமெல்லாம் கோர்ஸாக வச்சதுனால தான் அந்த பிகாமுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்பறாங்க. அது ஒன்று தான் படிப்பு ஒன்று நிற்கிது. மற்றபடி என்ஜினியரிங்கெல்லாம் உழுது போச்சு. காரணம் என்னன்னாக்கா,
என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாக்க வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கான தொழிற்சாலைகள் இல்லை. அது பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த 10 வருஷத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது எதாவது பண்ணியிருக்காங்களா? ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்து, இவங்க பாஜக ஆட்சி வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலை எங்கேயா ஆரம்பிச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க, ராமர் கோயில் கட்டுறாங்க, அப்புறம் எங்கேருந்து உருப்படுறது? அந்த ராமர் கோயில்லையும் வந்து பக்தி பிரவாகம் எடுத்துச்சோ இல்லையோ, ஊழல் பிரவாகம் எடுத்து பல கோடி ரூபா கொண்டாடிச்சிட்டாங்க. ஒரு கோயில் கட்டினாவே என்ன ஆகுதுன்னு தெரியுதில்ல உங்களுக்கு. ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணே பக்தியாக தான் இருக்கும். கோயில் கட்டினோன்னு தெரிஞ்சு போச்சு, 3%காரங்களுக்கு கொண்டாடிக்கிறதுக்கு ஒரு புது இடம் கிடச்சிருச்சு. அதுதான் நடந்தது. இப்போ இந்த அறிக்கையில் வந்து ஏற்கனவே திமுக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து பேர் மாற்றி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை பேர் மாற்றம் செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் வந்து தொடர்ச்சியான ஒன்றா வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து என்ன மாற்றம் வரும்? அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை வந்து காமராஜர் திட்டம், அதை வந்து கடைசியில் வந்து எம்ஜிஆர் திட்டம்னு மாற்றணும். எம்ஜிஆர் திட்டத்தை ஒழிச்சு தான் கட்டினார். அப்போ தான் பாக்யராஜ் சொன்னார், நீ தானே கண்ணு கடையும் திறந்த, முதல்வர் சத்துணவு கூடம்னு போட்டு எல்லா இடத்துலையும் போட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது. இவர் தன்னுடைய படத்தில் முந்தானே முடிச்சல வந்து முதல்வருடைய மதுக்கடை கூடம்னு போட்டு எடுத்து ஒரு சீன் விடுவார். அது மாதிரி மதுக்கடைக்கு நீ போடணும், உன்னுடைய நீ ஆரம்பிச்சதான். பார் வைக்கிற சிஸ்டத்தை வந்து கலைஞர் பீரியடில் கொண்டு வரலையே, விற்க தான் செஞ்சாங்களோட பார் வைக்கலை. பார் வைக்கிறத வந்து ஆரம்பித்தது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தாங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு, வெள்ளைக்காரர் காலத்துக்கு பிறகு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த பார் வச்ச கடைகளுக்கெல்லாம் எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் வைக்கும். இப்போ புதுப்பானையில் பழைய கஞ்சி அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டை வந்து எஸ்டிபிஎன் மாநில தலைவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார். அப்போ என்னதான் ஆட்சி மாற்றம் வந்தாலும் இங்கே வந்து திமுகவுடைய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். பழைய கஞ்சின்னு சொல்கிறத கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், காலி கோடம் தான் சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னே தெரியலையே. திமுக பண்ணதை கூட இவங்க பண்ணல அப்படின்னு ஒன்றுமே இல்லையே. 2500 ரூபாய் பெருசாக எதிர்பார்த்தாங்க, இன்றைக்கி அதுதான் பெருசாக அடிப்படை. யார் பார்த்தாலும் வந்து அதை கொடுக்காம விட்டுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. இப்போ இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது புதிய திட்டங்கள் என்ன வருது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னால் அந்த இலவசங்கள் வந்து அறிவிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்கா? அது மக்கள் வந்து இலவசத்துக்கு பழகிட்டாங்க. அதுக்கு திமுக மேலே நம்ம பெரிய குற்றச்சாட்டு சுவைச்சு தான் ஆகணும். திமுக அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அந்த இலவசம் வந்து கொடுத்துட்டாங்க, இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. இந்த 1000 ரூபா கூட சரியான முறையில் மக்களுக்கு பெண்களுக்கு போய் சேர்றதில்லை. நான் கேள்விப்பட்டாலும் என்கிட்ட உதவியாளர் பெண்கள் வந்து இந்த வருஷம் இவங்க வந்ததுலேருந்து 1000 ரூபாய் சரியாக வரதில்லை சார், பல ஊழல்கள் நடக்குது. அந்த தேர்தல் வாக்குல 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அதிகப்படியான பேரோட பெண்களோட, குறிப்பாக பெண்களுடைய எதிர்பார்ப்பே அந்த 2500 ரூபா நோக்கி தான். அடுத்த பட்ஜெட்டில் போடுவாங்க, முதல் பட்ஜெட் தானே போட்டிருக்காங்க, 5 வருஷம் இருக்குல்ல. மக்களுடைய மனநிலை கேட்குறேன். மக்கள் வந்து அந்த இலவசங்களுக்கு அதில் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கே வந்துடும் நினைக்கிறாங்க. இலவசம்னா அலையிற கூட்டம்னு தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் உண்டு. கேரளாக்காரன் நடிக்கிட்டாங்க. 2 அதிமுக வந்து கேரளாவில் போட்டியை போட்ட போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறத பார்த்து அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஓட்டுக்கு காசு கொடுக்கலாங்கிற விஷயமே கேரளாக்காரருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க. அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது நாம தான். அதனால் 2000 இலவசங்கிறதுக்கு அலையிறோம். இலவசமாக எல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் வந்து இலவச பல்பொடி, இலவச செருப்பு, இலவச வேட்டி சேலை, இப்படி எல்லாம் இலவசமாக கொடுத்து தள்ளி திராவிட இயக்கங்களை இலவசத்தில் பழக்கி விட்டேன். அதை தான் நம்ம அப்போ இருந்து சொல்கிறோம். மீன் பிடிக்க கற்றுக் கொடு, அவன் வேணுங்கிற மீன் அவன் பிடிச்சிக்குவான், கஷ்டப்பட்டு பிடிச்சி இது பண்ணிக்குவான். மீனையே கொடுக்காத, உழைக்க மாட்டான். இதுதான் முக்கியம். தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு அவன் பொழைச்சிக்கிட்டு போகிறான். நீ என்னத்துக்கு அதை நீ தலையிடுற? அவனை ஏன் பிச்சைக்காரனாக்குற? மீன் பிடிக்கிறதுக்கு போகிறான்னும் போது அவனுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு படகு வாங்குவான். படகு வாங்குறதுக்கு ஒரு வேலை செய்யணும், அந்த படகை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு உழைக்கணும். அப்போ அதுக்காக வந்து நிறையா மீன் பிடிக்கணும். அப்போ மீன் வளம் அதிகப்படும், உணவு கொஞ்சம் குறையும். இதெல்லாம் நிறைய லாபங்கள் இருக்குது. இலவசங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் சோம்பேறியாக உட்காந்து தூங்குறவனுக்கு தட்டி எழுப்பி சோறு போட்டால் தின்னுபிடி தூங்க தான் போகும். அப்படி தானே இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்தான்? 30 கோடி ஜனங்க அதை வெள்ளக்காரன் விட்டு போகும்போது 30 கோடி சோம்பேறிகளை விட்டுட்டு போனான். விட்டா போதுன்னு ஓடிட்டான்.
இரண்டாவது உலக போரில் வந்து பிரிட்டனுடைய பொருளாதாரம் பெருசாக அடிபட்டுச்சு. அப்போ அவன் பிரிட்டிஷ் அரசாங்கம் முதல்ல எடுத்த முடிவு இந்தியாவை சுதந்திரம் கொடுத்து வெளியே அமிச்சாருடைய நாமளும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதாக போடுவோம், இவன் உட்காந்து தின்னு நம்மளை ஒழிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சுதந்திரம் கொடுக்குறேன்னாக்க உடனே காந்தி கிட் இந்தியா, இந்தியா விட்டு வெளியேறு அப்படின்னாரு. தான் நாங்கள் போராட்டால் அவங்க அனுப்பிவிட்டோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு எப்படிங்க எழுத முடியும்? எந்த யுத்தங்க கத்தி இல்லாமல் அவன் போயிட்டான், நீ போனதுக்கு பிறகு அவனை துரத்துற மாதிரி ஒரு ஷோ கட்டிக்கிட்ட, அவ்வளோதான். சரி, ஓகே. சமகால அரசியல் குறித்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு பல தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.